வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய பெட்ரூமில் இதை வைங்க. நடக்கப் போகும் அதிசயத்தை நீங்களே உங்களுடைய அனுபவத்தில் காணப்போகிறீர்கள். ஆமாங்க, உங்களுடைய இல்லறத்தை நல்லறமாக மாற்றக்கூடிய, உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் 2025 வருடத்தின் புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவர்கள் சேனலில் போய் பார்க்கவும். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிர பகவான் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை பொறுத்தவரை புத்தி திறமை அதிகமாகவே இருக்கும், புத்தி கூர்மையும் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்தவரை இல்லற வாழ்க்கை, ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் 8ஆம் வீடான ரிஷபத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திப்பது உங்களுக்கு மிக எளிதான ஒரு விஷயமாக இருக்கும். ஒன்று உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மற்றவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். தேவையில்லாத மனதில் போட்டுக்கொண்டு தூக்கமின்மைக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உறவுகள் ரீதியாக துணை ரீதியான பிரச்சனைகளும் மனப்பிரச்சனையும் சந்திப்பது உங்களுக்கு எளிதான முறையிலே இருக்கும் அடிக்கடி. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி இல்லறம் நல்லறம் ஆகுவதற்கும், அதே நேரத்தில் பெட்ரூம் அறையில் தான் முக்கியமாக கல்லாப்பட்டி, பர்ஸ் மற்றும் பீரோ போன்ற இடத்தை வைத்திருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய பணம், காசு, செல்வம் பன்மடங்கு பெருகுவதற்கும், எந்த விதமான துரதிர்ஷ்டமும் நடக்காமல் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும், மற்றும் கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கம் அடியோடு மாறுவதற்கும், அனைத்து விதமான விஷயத்திற்கும் முயற்சின்றது பெட்ரூம்லேருந்து தான் எல்லாருக்குமே ஆரம்பிக்கும். அங்கே தான் பல ரகசியங்களும் இருக்கும். உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் கூட அங்கே தான் பகிரப்படும். அப்படிப்பட்ட அந்த பெட்ரூமில் மிக முக்கியமாக இந்த 3 பொருட்களில் ஏதேனும் ஒன்றையாவது நீங்கள் வைக்கின்ற பொழுது துலா ராசினருக்கு மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். இதில் முதல்ல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், அதற்கு காரக உலோகம் சொல்லக்கூடியது வெள்ளி. அந்த வெள்ளியாலான பொருளை செயினாக செய்து உங்களுடைய படுக்கை அறை பெட்ரூமில் நீங்கள் தூங்கி கண் விழிக்கும் பொழுது எதிர்புறமாக இருப்பது போல் ஒரு ஆணியிலோ இதில் ஒன்று மாட்டி தொங்க விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிகாலை கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த வெள்ளி செயினில் உங்களுடைய கண் விழித்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை நடக்கும். பெட்ரூம் அறையில் அந்த மாதிரியான ஒரு வெள்ளி பொருள் இருக்கின்ற பொழுது அதனுடைய கிராவிட்டி தன்மையால் மன அழுத்தம் நீங்கும். 2வது மிக முக்கியமாக குடும்ப அந்யோன்யம் அதிகமான முறையில் ஏற்படும். சரிங்களா? 2வது வளர்பிறையாகி தேய்பிறையாகி மீண்டும் வளர்பிறையாகி இருக்கக்கூடிய சந்திரனுடைய பரிணாம புகைப்படங்கள். ஆமாங்க, ஒவ்வொரு பிறையாக தெரிந்து முழு பௌர்ணமியாகி மீண்டும் அமாவாசை ஆகக்கூடிய அந்த சந்திரனுடைய புகைப்படங்கள் நிறைய கடைகளில் விற்கும். சரிங்களா? அப்போது அந்த சந்திரனுடைய புகைப்படங்களை நான் சொன்ன மாதிரி வாங்கி உங்களுடைய பெட்ரூமில் மாட்டுங்க. ஸோ அதை அடிக்கடி காண்கின்ற பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் நிறைய விஷயங்கள், இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது என அனைத்தும் சரிசமம் என பாகுபாடு இல்லாமல் பார்க்கப்படும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே மாறும். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக 3வது விஷயம், உங்களுடைய குடும்பத்தில் கன்னி பெண்களாக குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய புகைப்படங்கள், அது உங்களுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஸோ புகைப்படங்களை பெட்ரூம் அறையில் மாட்டுகின்ற பொழுது அதிகாலை கண் விழித்து எழுகின்ற பொழுது அவர்களுடைய புகைப்படம் முன்பு எழுந்தால் மிகுந்த அளவு திருமண வாழ்க்கையில் இருக்கிற சண்டை சச்சரவு நீங்கும். அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு பெருகும். சரிங்களா? ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்றை வைக்கின்ற பொழுது, தொடர்ந்து அதை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் சரி, ஃபைனான்ஸ் விஷயமும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம், ஒரு மாற்றம் நிச்சயமான முறையில் நடக்கும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை, செய்து பார்ப்பதில் தவறில்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ண மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சந்திப்பு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.